மொழி இது முதல் மொழி. மூப்பரியா முத்தமிழின் யாப்பறிந்த ஐயன் வள்ளுவனையும் பாட்டன் பாரதியையும் கொண்ட மூத்த மொழியாம் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று தமிழ் கூறும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று இன்றை தமிழை கொண்டாட வந்திருக்கும் சிறுவர்களுக்கும் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறந்த நாள். முத்தத்தீவில் ஒரு முத்தான இரவு. ஆம், இன்று புதிய தொடக்கம். இந்திய பேனா நண்பர் பேரவையின் பஹ்ரைன் கிளை இன்று இனிதே தொடங்கவிருக்கிறது. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பால் இன்றைய நாளை தமிழ்த்தாயை வணங்கி அன்போடு ஆரம்பிப்போம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாட குழந்தைகளை அன்போடு அழைக்கிறேன். ரோஹித், சைலேஷ், யோகேஸ்வரன் மற்றும் விஜயதர்ஷினி ஆகிய மழலை செல்வங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அனைவரின் கைத்தட்டல்களுடன் மழலைகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது சொல்வேந்தர் சி. பாலு ஐயா அவர்கள், சொல்வேந்தர் பொன்சங்கர பாண்டியன் ஐயா அவர்கள், சொல்வேந்தர் ஜோதிபாசு ஐயா அவர்கள், மனிதநேய மாமணி மா கருணையா அவர்கள், சொல்வேந்தர் குகநாதன் ஐயா அவர்கள், சாமி என்ற பாலு ஐயா அவர்கள் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இன்றைய நாள் இனிதே துவங்கெடுக்கிறது. கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. மழலை செல்வங்களுக்கு அன்பான கைத்தட்டல்களை கொடுத்து விடலாம். இனிமையான குரலில் இன்றைய நாளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தொடக்க உரையாற்ற பஹ்ரைனின் தமிழ் புலி என்று சொல்லலாம், தமிழ் என்சைக்ளோபீடியா என்று சொல்லலாம். எந்த தலைப்பு கொடுத்தாலும் எதை பற்றி கேட்டாலும் உடனே தமிழருவி போல் தமிழ் வெள்ளம் கொட்டும் பஹ்ரைனின் எங்களுக்கு கிடைத்த ஒரு முத்து சொல்வேந்தர் சி. பாலு ஐயா அவர்களை தொடக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அருந்தமிழில் செந்தமிழில் செம்மையாய் உதிர்த்திட்ட அழகிய அறிமுகத்துக்கு நன்றி. தாங்கள் உதிர்த்திட்ட வார்த்தைகளுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள நான் முயலுகிறேன் என்று கூறிக்கொண்டு செல்வி ஷினாஸ் சுல்தான் அவர்களே, அன்னை மொழியே, தாயே, அணுவில் கலந்த மொழியே, கருவில் உதிக்கும் போதே என்னுள் கலந்த மொழியே, இனிய தமிழ் எங்கு ஒழித்தாலும் ஓடோடி செல்வேனே, பைந்தமிழை கேட்டுவிட்டால் மெய்மறந்து நிற்பேனே. அதோடு பைந்தமிழை கேட்பது மாத்திரமில்லாமல் இசைத்தமிழ் நம் செவிகளிலே கேட்கையிலே நித்திரையிலும் ரசிப்பேனே. எம் வீரத்தாய் தமிழே, தலை வணங்குகிறேன் உனையே எனும் வரிகளோடு அன்னை தமிழுக்கு ஒரு முதல் வணக்கம் ஒன்றினை கூறிக்கொண்டு, தாய் தேசத்தில் இருந்து நாகரிகத்தின் தொட்டில்களாய் விளங்கும் மும்பை மாநகரில் இருந்து கொண்டு நமது நற்றமிழ் உறவுகளை பேனா வழியாக உற்றார் உறவினர்களாய் உடன் பிறந்தோராய் எண்ணி போற்றி நட்பு வளர்க்கும், நட்பினை போற்றும், நட்புக்கு மரியாதை செய்யும், நட்பையே உயிரை விட மேலாக கருதும், மாதவம் புரிந்து நட்பு நாடும் இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய நிறுவனரும்
பேரவை தலைவருமான மனித நேய மாமணி ஐயா மா கருண் அவர்களே, உலகெங்கிலும் பேரவையை கொண்டு செல்ல விளையும் தங்களுடைய வியூகம் வெற்றி பெறட்டும் என்று எல்லாம் உள்ள இறையருளை இந்த தருணத்திலே வேண்டிக்கொண்டு, முத்துத்தீவினிலே சத்தான ஒரு தமிழை வித்தாக கருதி கத்துக்கடல் சப்தத்தையும் அமைதிப்படுத்தி முத்து நிகர் உறவுகளை ஒருங்கிணைத்து கூடியிருக்கும் பேனா நண்பர் பேரவையினுடைய பஹ்ரைன் கிளை சார்ந்த உறவுகளை, வண்ணமிகு நிகழ்வினை எண்ணத்திலே எண்ணியது போல் திண்ணியமான மனம் கொண்டு கண்ணியமாய் அழகுறவே தேனினமான நம் தமிழ் இனத்தை ஒருங்கிணைத்து இங்கே வழிநடத்தி சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் செயல் வீரர், பொன்மனமும் சங்கரனாரை தொழும் பக்தியும் கொண்டு பாண்டிய மன்னன் போல் முத்துத்தீவில் புகழ்பெற்று விளங்கும் நண்பர் முனைவர் பொன் சங்கர பாண்டியன் அவர்களே, சொல்வேந்தர் மன்றங்களினுடைய தலைவரை, பேனா நண்பர் பேரவையின் முக்கிய அங்கமே, இம்மன்றம் சார்ந்த உயிரினும் மேலான கனிநிகர் உறவுகளே, பேனா நண்பர் பேரவையினுடைய உறுப்பினர்களே, கண்ணான கண்மணிகளே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அரங்கத்துக்கு ஒளிதரும் வண்ணம் இங்கே செயல்திறத்தால் சிறப்பாய் பணியாற்றும் சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களே, அருங்காலை பொழுதில் அழகுற சிறப்புற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியினை சிறப்பாக நடத்தி காட்டிய திறனாளர்களே, நிகழ்வினில் சிறப்பாய் ஒத்துழைப்பு நல்கிய தங்கங்களே, நண்பர்கள், மரியாதைக்குரிய சந்திரன் அவர்களே, குகநாதன் அவர்களே, நம்முடைய தமிழுக்கு சேவையாற்றும் திரு சுப்பிரமணியன், முது சுப்பிரமணியன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மன்றம் சார்ந்த திலகங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையினிலே போட்டிகளில் கலந்து கொண்டு திறன் காட்டி எமை வியக்க வைத்த விதிர்க்க வைத்த இளம் சிங்கக்குட்டிகளே, அந்த வீர மக்களை பெற்றளித்து பயிற்சியும் தந்திட்டு மேடையிலே அவர்கள் பிரகாசித்து நிற்க ஒளிர துணையாக இருந்த வணக்கத்துக்குரிய பெற்றோர்களே, விருந்தினர்களே, மன்றத்திலே கூடியிருக்கும் உயிரான தமிழ் உறவுகளை, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான நட்புடன் கூடிய இனிய மாலை தமிழ் வணக்கம். இன்று ஒரு நன்னாள், பொன்னாள், உதிக்கும் சூரியனாய் ஒரு பேனா நண்பர் பேரவை இந்த மண்ணிலே துவங்குகின்ற நன்னாள். நட்பினை மனதிலே கொண்டு உலகளாவிய அளவினிலே தங்கநிகர் தமிழர்கள் அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து முயற்சியினுடைய ஒரு துவக்க நாள் என்று தான் கூற வேண்டும். இதிலே துவக்க உரை ஆற்றுவதே எனது பேறு என்று நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத சொந்தம் உயிரிணைய உறவு நட்பு தான். அம்மாப்பேட்டையில் இருப்பவனும் ஐரோப்பாவில் இருப்பவனும் உறவு பூண்டு உயிரென கருதி பழகுவதும் நட்பாலே தான். உள்ள மட்டும் நானே என் உசிரக்கூடத்தானே நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன் என்று கூற வைப்பது கூட நட்பு தான். நட்பு என்றால் ஏன் முக்கியம் என்று கேட்டபோது ஒருவன் கூறினான், காரணம் சொல்லாமல் கலைந்து போக இது கனவும் அல்ல, காரணம் சொல்லி கலைந்து போக இது காதலும் அல்ல, கடைசி வரைக்கும் வரும் உண்மையான நட்பு இது என்று மிக அழகாக உளமாற கூறினான். நம் தேசத்தினுடைய எல்லையிலே நடந்த ஒரு உண்மை கதை ஒன்றினை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர விரும்புகிறேன். பாய்ந்து வரும் எதிரிகளை தடுக்க தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எதிரிகளுடைய மிக பெரும் ஆயுத குவியலை அழித்து ஒழிப்பதற்கு நம்முடைய இந்திய நாட்டைச் சேர்ந்த நமது போர் வீரன் ஒருவன் மிக அபாயகரமான ஒரு இடத்தை நோக்கி செல்லுகிறான். நம்முடைய கண்ணான போர் வீரன், தீப்பிழம்பு வானலாவ பொங்க வெடித்தது ஆயுதங்கள். ஐயோ, என் நண்பன் என்ன ஆனானோ என்று அவனுடைய தோழன் ஓடினான். அப்பொழுது போர் தளபதி கூறினார், பயனில்லை நண்பா, இவ்வளவு வெடிகள் வெடித்த இந்த காலகட்டத்திலே அவனுடைய உயிர் எப்பொழுதோ போயிருக்கும், நீ போய் அதில் பயன் எதுவும் இருக்காது என்றார். அப்பொழுது இல்லை ஐயா, நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு ஓடினான் அந்த சக வீரன், அவனுடைய உயிரான நண்பன். தீ கொழுந்து எரிந்து கொண்டிருக்கும் அந்த சூழலிலே உயிரை கையிலே பிடித்து கொண்டு அந்த நண்பன் கூறுகிறான், வா நண்பா, நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். என்னுடைய அடி ஆழத்திலிருந்து என் உள்ளம் கூறிக்கொண்டிருந்தது, எப்படி இருந்தாலும் நீ வருவாய் என்று. உனக்காகத்தான் தேக்கி வைத்திருந்தேன் என் உயிரை, உன் முகம் காணாது
என் உயிர் போய்விடக்கூடாது என்று தான் மிகவும் சிரமப்பட்டு நான் என்னுடைய உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு, உன் மடியில் என் தலை சாய்த்து உயிர் விட்டால் என் ஜீவன் பிழைக்கும், மனம் சாந்தி பெறும், அடுத்த பிறவியிலும் நம் நட்பு தொடரட்டும் நண்பா என கூறி அவன் மடியிலே உயிர் விட்டான் அந்த இராணுவ வீரன். தோழர்களே, உண்மையாக நடந்த ஒரு கதை இது. நட்பு அத்தனை வலிமை வாய்ந்தது தோழர்களே. நட்பை என்றும் போற்றுவோம். அதற்கான காரணியான பேனா நண்பர் பேரவை வாழ்க, நன்கு வளர்ந்து ஆள்போல் பெருகி அருகுபோல் வேரோடி பல்கி பெருகி செழிக்கட்டும் இந்த நல் இயக்கம் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை கூறி எனது துவக்க உரையினை இதோடு நிறைவு செய்து, வாழ்க வளர்க வெல்க தமிழ், வாழ்க வளருடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நான் ஏன் தமிழ் என்சைக்ளோபீடியா என்று அழைத்தேன் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். மிக்க நன்றி ஐயா உங்களுடைய இனிமையான தொடக்கத்திற்கு. இப்பொழுது வரவேற்புரையாற்ற ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமை, உலகத்தில் உள்ள தமிழர்களையெல்லாம் ஒன்றிணைக்கும் தமிழ் பாலமாக திகழக்கூடிய, எங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய எங்களின் வழிகாட்டி, எவ்வளவு வேலை இருந்தாலும் தமிழ் சேவை செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்கும் ஒரு மாமனிதர், எங்களின் மேன்மைமிகு சொல்வேந்தர் முனைவர் பொன்சங்கர பாண்டியன் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தமிழ்த்தாய் ஈன்றெடுத்த தமிழ் மகளே, நல்ல தமிழால் என்னை அறிமுகப்படுத்திய நெறியாளர் ஷீனா சுல்தான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் கண்ட தமிழே, ஔவை கண்ட அமுத தமிழே, கம்பனும் இளங்கோவடிகளும் தூக்கி வளர்த்த கன்னித் தமிழே, பாரதி கண்ட புதுமை தமிழே, இன்று இந்த முத்துத்தீவினில் பஹரினில் செந்தமிழாய் முத்தமிழாய் செழுந்தமிழாய் இனித்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தமிழே, உன்னை வணங்குகிறேன். தமிழால் இங்கு கூடியிருக்கும் அத்தனை தமிழ் உறவுகளையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த தருணத்தில் நான் இங்கு மிக ஆனந்தமாக இருக்கிறேன். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்று தெரியுமா? இந்த முத்துத்தீவினில் தமிழ் ஒரு பாடமொழியாக இல்லாத இந்த பஹரினில் இங்கு படிக்கும் நம் மாணவர்கள் கிட்டத்தட்ட 518 திருக்குறளை இந்த அரங்கத்தில் இங்கு ஒலித்திருக்கிறார்கள். எத்தனை பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்லவா இது? திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அது உலக பொதுமறை? உலகமெங்கிலும் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மொழி பேசுபவர்களுக்கும் அது ஒத்துப்போகும் கருத்தாக இருக்கும். அந்த திருக்குறளில் 1330 குறள்கள் இருந்தாலும் அதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அரசியலை பேசியிருக்கிறார். நல்ல அரசியலை, ஒரு அரசன் எவ்வாறு அரசாட்சி செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறாரே தவிர அரசியலை பேசவில்லை. ஏன் தமிழ் என்ற வார்த்தை கூட அதில் ஒரு இடத்திலும் வந்ததில்லை. அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் அது மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்கள் அனைத்து மொழி பேசுபவர்களாலும் அது அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம், இரண்டாவது பாகம் எல்லாம் வந்திருந்தது. அதில் அந்த சுந்தர சோழர் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பார் இல்லையா? அவருக்கு பின்னாடி நிறைய நூல்கள் இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த திருக்குறள் நூல்கள் இருந்ததை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தார். அதில் ஒரு பெரிய நூலகங்கள், ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்தது. அதில் நடுவில் திருக்குறள் இருந்தது. அதை யாராவது பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் காகிதம் கண்டுபிடிக்கப்படவில்லை. சமீபத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதலாக இந்தியாவிற்குள் காகிதம் வந்தது. ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஆனால் தமிழ் மொழி 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது.
அதற்கு முன்பே நம்முடைய தமிழ் மொழியில் இலக்கணங்கள் உண்டு, இலக்கியங்கள் உண்டு, கதை, காவியம், கட்டுரை எல்லாமே உண்டு. அதையெல்லாம் எப்படி எழுதினார்கள்? ஓலைச்சுவடியில் எழுதினார்கள், கல்வெட்டுகளில் எழுதினார்கள், சுவற்றில் எழுதினார்கள், ஈயம், பித்தளை, செப்பு தகடுகளில் எழுதினார்கள், நன்றாக சுடப்பட்ட பானை ஓட்டில் எழுதி வைத்தார்கள், பட்டு துணியில் எழுதினார்கள், ஆட்டுத்தோலில் எழுதினார்கள், மாட்டுத்தோலில் எழுதினார்கள். ஆனால் காகிதம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இத்தனை வசதிகள் இல்லாத பொழுதே நம் நாட்டில், நம் மொழியில் இத்தனை லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இலக்கியங்களும் காப்பியங்களும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த ஓலைச்சுவடிகளை இந்த ஆற்றில் விட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னதனால் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் ஆற்றில் போனது. இந்த ஓலைச்சுவடிகளை எரித்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னதால் கோடிக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எரிக்கப்பட்டது. அப்படி ஒரு வெள்ளைக்கார துறைக்காக ஒரு சமையல்காரர் அந்த சமையல் செய்கிறதுக்காக விறகுகளை எரிக்கிறாரு. அதில் சில ஓலைச்சுவடிகளையும் போட்டு எரிக்கிறாரு. ஓலைச்சுவடிகள் எரிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது அப்படின்ட்டு எரிக்கிறாரு. அந்த வெள்ளைக்காரத்துறை பார்த்திங்கன்னா அவர் பேர் எல்லிஸ். அவர் தமிழில் மேல் உள்ள பற்றால் தமிழை நன்றாக கற்று தேர்ந்து தமிழ் மொழியில் இருக்கும் எத்தனையோ காப்பியங்களை எல்லாம் படித்து தேர்ந்தவர் அவர். அந்த சமையல்காரன் ஒரு அழகான ஒரு ஓலைச்சுவடியாக இருக்கே, இதில் ஏதோ முக்கியமானது எழுதியிருக்கும் போல் இருக்குன்ட்டு அந்த துரைக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஐயா, எல்லிஸ் துரை ஐயா அவர்களே, இந்த மாதிரிங்க இந்த ஓலைச்சுவடி கொஞ்சம் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்னு இருக்காரு. அதை எடுத்து படித்து பார்த்தவர் அதிர்ந்து போனார். அதில் எழுதியிருந்தது தான் திருக்குறள். அப்போது நம்முடைய நாட்டில் காகிதம் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய நாட்டுக்கு, அதாவது உலகம் மொத்தமும் இந்த காகிதத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று பார்த்தீர்களானால் நம்ம அண்டை நாட்டவரான சீனத்துக்காரர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். எப்போ கண்டுபிடிச்சாங்க? 5ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை அவர்கள் ரகசியமாக வைத்திருந்தார்கள். நம்ம ஊர்லேருந்து சோழர்கள் அங்கே வணிகத்துக்காக பயணப்பட்டார்கள், பாண்டியர்கள் பயணப்பட்டார்கள். ஆனால் அவங்க யாருமே அந்த காகிதத்தை அவங்க கண்ணில் பார்க்கல. ஆனால் 5ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காகிதத்தை 12ஆம் நூற்றாண்டில் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த அரபு தேசத்தவர்கள் தான் கண்டுபிடித்து அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் நாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கே ஒரு 15வது நூற்றாண்டு ஆச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் காகிதமே வந்தது. இந்த எல்லிஸ் துரை அதை திருக்குறள் என்று கண்டுபிடித்து இத்தனை ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் என்று ஹாரிங்டன் துரையிடம் சொல்லி முதலாக தமிழில் அச்சு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட நூல் திருக்குறள். இது மட்டுமல்ல பெருமைக்குரிய விஷயம், இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ மொழிகளில் உள்ள நூல்களில் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட, ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட நூல்களாக இல்லாமல் ஒரு பொது நூலாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இந்த பெருமையும் நம் தமிழுக்கே சேருகிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை இன்று நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 518 திருக்குறளை இந்த அரங்கத்தில் பேசியிருக்கிறார்கள் என்றால் அது பெருமைப்படக்கூடிய விஷயம். தமிழ் மொழி, அந்த தமிழ் என்ற ஒற்றை சொல்லால் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது பாரம்பரியமிக்க மொழி. அதாவது உலகம் மொத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 மொழி இருக்குங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டுமே ஒரு 12,000 மொழிகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் மொத்தம் ஒரு 150 மொழிகளுக்குத்தான் எழுத்து வடிவம் உண்டு. ஸ்கிரிப்ட் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுத்து வடிவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 மொழிகளுக்கு தான் இருக்கிறது. மற்ற மொழிகள் எதிலுமே அந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. எங்கே எழுத்து வடிவம் இல்லையோ அங்கே இலக்கணம் கிடையாது, இலக்கியம் கிடையாது, கதை, கட்டுரை, காப்பியம் எதுவுமே மற்ற மொழிகளில் கிடையாது. ஒரு காதலன் காதலியை
ஒரு காதல் கடிதம் எழுத வேண்டும் என்றால் கூட பிற மொழிகளின் உதவியைத்தான் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்ற மொழிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 150 மொழிகளில் ஒரு 6 மொழிகளை செம்மொழி என்று நாம் சொல்லவில்லை, நாம் பெருமை பீட்டிக் கொள்ளவில்லை. ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பல மொழி ஆராய்ச்சியாளர்களை கொண்ட ஹார்வர்டு பல்கலைக்கழகம் 6 மொழிகளை, உலக மொழிகளை செம்மொழிகளாக அறிவித்திருக்கிறது. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 15,000 உலக மொழிகளில் 6, அந்த டாப் 6 என்று சொல்லக்கூடிய அந்த 6 செம்மொழிகளில் ஒரு மொழியாக தமிழ் இருப்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? செம்மொழி என்றால் 2000 வருடங்களாக, கிட்டத்தட்ட 1000-2000 வருடங்களாக இருக்கக்கூடிய மொழி என்று ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட மொழிகள். ஆனால் இந்த 6 மொழிகளில் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு இது 3ம் தற்போது பேசப்படக்கூடிய மொழிகளாக இல்லை. அது பழம்பெரும் மொழியாக இருந்தாலும் தற்போது பேசப்படக்கூடிய மொழிகளாக இல்லை. சமஸ்கிருதம் மிகவும் செல்வாக்கான ஒரு மொழி. அந்த மொழியை நான் குறைத்து பேச விரும்பவில்லை. கடவுளிடம் பேசக்கூடிய ஒரு மொழி. எங்க சௌக்கியமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க இப்படின்னு நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறதுக்கு உண்டான மொழியாக அது பயன்பாட்டில் இல்லை. 4 மொழி போச்சா? சீனமும் தமிழும் தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது வரை பேச்சு வழக்கில் இருக்கின்றது என்ற பெருமையுடன் உங்களைப் போலவே நானும் இதுவரை நினைத்திருந்தேன். ஆனால் கீழடி என்றும் இடத்தை அவர்கள் தோன்றினார்கள் இல்லையா? அந்த கீழடியை தோன்றி அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகுதான் தெரிந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மொழி வாழ்ந்திருக்கிறது என்று. அங்கிருந்த பல நாணயங்கள், செப்புத் தகடுகள், கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பானைகளில், சுட்ட பானைகளில் நம் தமிழ் மொழியை எழுதியிருக்கிறார்கள். ஆக உலக மொழிகளிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை நாம் வெறும் பெருமையாக சொல்லவில்லை, ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்காட்டுடன் அதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு மொழி, அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்ற ஒரு பெருமையுடன் நின்றுவிட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த பெருமை மிகு மொழியை, அதன் பண்பாடு சிதையாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நம்முடைய கடமை. அது ஒரு முதல் கடமையாகவே நம் போன்ற தமிழ் அமைப்புகள் நடத்தி கொண்டு வருகின்றன. எத்தனையோ தமிழ் அமைப்புகள் நம் முத்துத்தீவில் உண்டு, பஹ்ரைனில் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த பேனா நண்பர் பேரவை, தமிழ் இயக்கம், இதற்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், இங்கு ஜாதி கிடையாது, அரசியல் கிடையாது, மதம் கிடையாது. எந்த ஒரு சச்சரவு உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும், ஒரு மனிதனோடு சேர விடாமல் பிரிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த அமைப்புகளில் கிடையாது. 29 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தலைவர் மனிதநேய மாமணி மா. கருண் அவர்கள் அன்பு, நட்பு, மனித நேயம் இந்த 3ஐயும் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பேரவையை ஆரம்பித்தார். நம்ம மக்களுக்குள்ளே அன்பு நிறையா பெருகணுங்க. அன்பு பெருகுச்சினாலே அங்கே அராஜகம் இருக்காது, அநீதி இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு நாட்டுக்கும் சண்டை வராது, ஒரு எல்லை பிரச்சனையும் வராது. அதுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அன்பு இருந்ததுன்னா அங்கே நட்பு பாராட்டுவோம். அவர் அழகாக சொல்லுவார், நம்ம பேரவைக்கு மெம்பர்ஸ் வேண்டாம், நண்பர்கள் தான் வேண்டும், மெம்பர்கள் வேண்டாம், நண்பர்கள் தான் வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுவார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது போல் ஏதாவது ஒரு புது கிளை திறப்பு விழாலாம் இருந்ததுன்னா அங்கே ஒரு கவுண்டர் போட்டிருப்போம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்போம், பக்கத்தில் ரசீதை வச்சுட்டு உட்காந்துட்டு எல்லோரும் மெம்பர்ஸை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நட்போட பழகலாம், ஒரு அன்பு, மனித நேயம், நட்பை பழகலாம், பருகலாம் என்று ஆசைப்படுபவர்கள், விரும்புபவர்கள் நட்போடு வாருங்கள், நம் பேரவையில் இணையுங்கள். இதுதான்
நம் பேரவையின் முக்கிய நோக்கமாக திரு மா கருண் அவர்கள் 29 வருடமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கிளை பரப்பி, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் கிளை பரப்பி, தற்போது உலகத்தில் உள்ள பல நாடுகளில் கிளை பரப்பி இந்த நட்பை வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திரு கருண் ஐயா அவர்கள் இன்று பஹ்ரைன் வந்திருக்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்று இந்த பஹ்ரைன் கிளையை திறந்து வைக்க இருக்கிறார். இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அவரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் இயக்கம் என்பது விஐடி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறதே, அதோடைய வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் அவர்களை தலைவராக கொண்டு தமிழருவி திரு அப்துல் காதர் ஐயா, கவிஞர், புகழ்பெற்ற கவிஞர் அப்துல் காதர் ஐயா அவர்களை செயலாளராக கொண்டு தென்னிந்தியாவில் திரு வணங்காமுடி, இவரும் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பவர், தென்னிந்தியாவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். வட இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளராக திரு மா கருண் அவர்கள் இருக்கிறார். வளைகுடாவில் சமீபத்தில் கால் பதித்திருக்கிறது தமிழ் இயக்கம். வளைகுடாவில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ் இயக்கத்தின் முக்கிய நோக்கமும் கிட்டத்தட்ட இதேதான். தமிழை அடுத்த தலைமுறைக்கு சிதையாமல் கொண்டு போய் சேர்ப்பது. இங்குள்ள குழந்தைகளுக்கு, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டுக்கு வெளியே, இந்தியாவுக்கு வெளியே உள்ள குழந்தைகளுக்கு தமிழை நல்ல முறையில் பயிற்றுவிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வது, பிற மொழி கலப்பில்லாமல் தமிழை பேசுவது, தமிழில் மொழி ஆராய்ச்சி, மொழி மேம்பாடு, இதற்குண்டான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு தருவதற்காக வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை ஒரு முக்கியமாக நோக்கமாக கொண்டுதான் இந்த தமிழ் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. உலகத்தில் உள்ள நல்ல அமைப்புகள், சாதி மத எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைக்கும், ஒரு குடையில் ஒருங்கிணைக்கும் ஒரு உன்னத நோக்கத்துடன் தமிழ் இயக்கம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதன் கிளையை பற்றியும் தமிழ் இயக்கத்தை பற்றியும் இது ஒரு அறிமுக விழாவாகவும் இதை இங்கே செயல்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பான தருணத்தில் நண்பர்கள் அனைவரும் இங்கே இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்காக அனைவரும் இறுதி வரை இருந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. பல அறியா தகவல்களை நமக்குள் சிறப்பாக சொல்லித்தந்த எங்களின் வழிகாட்டி மேன்மைமிகு சொல்வேந்தர் திரு பொன்சங்கர பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் பலத்த கைத்தட்டல்களை கொடுத்து விடலாம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரையாற்ற சொல்வேந்தர் ஜோதிபாசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் பஹ்ரைனில் நடக்கக்கூடிய பல தமிழ் நிகழ்வுகளில் பங்கேற்று உறுதுணையாக இருந்து பல நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பாக செய்து நடத்தக்கூடிய ஒரு நபர். பல தமிழ் உள்ளங்களுக்கு உறுதுணையாகவும் எப்பொழுதும் நட்பை பாராட்டக்கூடிய ஒரு அன்பான மனிதர். எங்களின் தமிழ் சொத்து சொல்வேந்தர் மா ஜோதிபாசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துரை நிகழ்த்த. அறிமுகம் தந்த செல்வி ஷினா சுல்தானா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகுக்கும் தமிழ் அன்னைக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, தமிழால் இணைவோம், தமிழால் ஒன்றுபடுவோம் என்ற கருத்தை முன்வைத்து நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம். முதல்ல நான் ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடல் கடந்து வந்திருந்தாலும் நாம் படித்த தமிழ் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் இங்கே வளைகுடாவில் பல தமிழ்ச் சங்கங்கள், குறிப்பாக இந்த முத்துத்தீவில் பல தமிழ் உள்ளங்கள், பல இலவச தமிழ் வகுப்புகள், பல தமிழ் போட்டிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்களும் அதில் பங்கு பெற்றுள்ளோம் என்பதில் ஒரு சிறு மகிழ்ச்சி கலந்த பெருமிதம் எங்களுக்கெல்லாம் உண்டு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா திருக்குறள் போட்டி வச்சுருந்தோம். ஏறக்குறைய 6 வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில குழந்தைங்கள்லேருந்து எல்லா குழந்தைங்களுமே மேடை தயக்கம் இல்லாமல் இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு பல திருக்குறள்களை சொன்னாங்க.
அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதில் வந்து நான் வந்து சில குழந்தைங்கள்கிட்ட கேட்டேன், நீங்களாம் தமிழ் படிப்பீங்களாப்பான்ட்டு. எழுத்துக்கூட்டி படிக்கிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்னும் படிக்க வரவில்லை. ஏனென்றால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு முழுவதாக தமிழ்நாட்டு மாணவர்களைப் போல் இங்கே இல்லை. ஆனாலும் அவர்கள் பெற்றோரும் ஆசிரியர்களோ அல்லது இந்த மாதிரி இலவச வகுப்புகளிலோ சொல்லிக் கொடுப்பதை மனப்பாடம் செய்து ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த மேடையில் தயக்கமில்லாமல் பல திருக்குறள்களை சரளமாக அந்த கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் தயக்கமின்றி தவறுமின்றி உச்சரித்தது மிகவும் என்னை போன்றவர்களுக்கு வேப்பில் ஆழ்த்தியது. ஏன்னா அதில் பல குறள் வந்து எனக்கே தெரியலதுங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து முதல் ஆர்வம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவங்களை வழி நடத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி அந்த சொல்லிக் கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் தலை வணங்கி மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிறோம். இந்த முயற்சி இதோடு நின்று விடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழ் வந்து இனி தமிழ் மெல்ல சாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா தமிழை என்றைக்கு யாராலும் அழிக்க முடியாது. அழிச்சிருந்தா நம்ம நண்பர் பொன்சங்கர் சொன்னபடி வரலாற்று ஆதாரங்களின்படி 2500 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மொழி இருக்குதுன்னா நம்ம மொழிக்கு வந்து காரணம் வந்து கல் தோன்றி முன் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற பெருமைக்குரியவர்கள் நாம். அதனால் வந்து தமிழ் வந்து என்றைக்குமே சாகாது. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோராக, நண்பனாக, ஆசிரியராக, மாணாக்கர்களாக, சக அலுவலர்களாக நம்ம அனைவருக்கும் உண்டு. அதை வந்து நம்ம தயவு செய்து நம்ம குழந்தைகள் ஆங்கிலத்தில் படித்தாலோ வேற்று மொழியில் படித்தாலோ எந்த நாட்டில் படித்தாலும் குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் எல்லாருமே தமிழ் பேசுங்க. பசங்க கிட்ட ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசட்டும். ஏன்னா ஸ்கூலில் போனால் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். அதனால் வந்து அந்த தமிழை வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து தமிழ் பேசுங்க. குழந்தைங்கிட்ட முடிஞ்சால் எழுத்துக்கூட்டி படிக்க கற்றுக் கொடுங்க. இது போன்ற திருக்குறளை பற்றி ஒரு கருத்துக்களை அப்பப்போ சொல்லுங்கள். நீங்கள் சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறதுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களையும் எடுத்து சொல்லுங்கள். ரொம்ப அப்போ தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த தமிழை எடுத்து சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய விழாவின் நோக்கமே வந்து நாங்கள்லாம் ஒன்று கூடிய இருக்கிறது காரணமே வந்து அன்பால் தான். அன்புன்றது யாருக்கு வரும்? கணவன் மனைவி, தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த அன்பு வந்து நிலையானதா, உறுதியானதா, இல்லை இது நம்பத்தகுந்ததா? 100% யாராலும் உறுதி கூற முடியாது. ஏன்னா அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம மறைச்சிருப்போம், சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது, இல்லை சொல்ல தயக்கம் அல்லது சொல்ல விரும்பவில்லை. 100% கணவனோ மனைவியோ தங்களுடைய ரகசியங்களையோ உள்ள குமுறல்களையோ ஆதங்கங்களையோ எண்ணங்களையோ ஆசைகளையோ வெளிப்படுத்தின ஒரு தம்பதி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிறீங்களா அந்த மாதிரி? என் ஹஸ்பண்டுக்கு தெரியாத விஷயம் என்கிட்ட இல்லை, என்னோட மனைவிக்கு தெரியாத விஷயம் என்கிட்ட இல்லை. நாங்கள் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணுன்னு யாருனா இருக்கிற ஒரு தம்பதியை சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு வடிவேல் ஜோக்கு மாதிரி கடந்து போயிடணும், நகைச்சுவையாக தான் நினச்சிக்கணும். ஆனால் ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும், ஒரு மனைவி கணவன் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும், ஒரு மகன் தந்தைக்கோ தாய்க்கோ சொல்ல முடியாத விஷயத்தையும் 2 நண்பர்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அது நண்பனோ தோழியோ. அது சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், சோகமான விஷயமா இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரை பற்றி புறம் பேசுறதுனா கூட நண்பர்கள்கிட்ட சொன்னாதாங்க அது ஒரு சந்தோஷம். புரியுதுங்களா? திட்டுறதுனா கூட பாருங்கள், அவன் இப்படி பண்ணிட்டான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து எதிர்பார்ப்பில்லாத ஒரு மனக்குமுறல், மன வெளிப்பாடு. அதனால தான் வந்து நீங்களாம் ஒரு பழமையான ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அல்லது உன்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உன் நண்பன் யார் என்று சொல், இந்த உலகம் உன்னை பற்றி சொல்லும். ஏன்னா என்னை பற்றி தெரியணுன்னா என்னுடைய நண்பர்களை பற்றி சொன்னால் தெரிஞ்சுக்கலாம். ஓ, அவன் ஃப்ரெண்டாக அவன் இப்படி தான் இருப்பான், நான் உண்மையிலே நல்லவனாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய நண்பனை பற்றி சொல்லும் போது என்னுடைய அசஸ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். நல்ல விதமாகவும் வரலாம், கெட்ட விதமாகவும் வரலாம். அது அவர்களுடைய நண்பர்களை பொறுத்து. அதனால தான் வந்து நட்புக்கு வந்து இந்த உலகத்தில் அனைவரும் மரியாதை கொடுக்குறாங்க. இந்த நட்புன்றது ஜாதி, மதம், மொழி, இனம், அரசியல் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய வம்சத்தில் பிறந்த கர்ணன்லேருந்து அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புனே வச்சுக்கலாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த கர்ணனும் துரியோதனனுக்கு நட்புக்கு ஈடாக வந்து நம்ம வேறு யாருன்னா சொல்கிறோமா? நம்ம அங்கே வந்து நம்ம வந்து மதத்தையோ உயர்ந்த குலமோ தாழ்ந்த குலமோ பார்க்கல. அந்த நட்பு தான் நம்ம இன்றளவும் உதாரணமாக எடுத்துக்கொண்டுள்ளோம். துரியோதனன் கர்ணன் போல உள்ள நட்பு வேறு யாரிடமும் இன்று இல்லை என்பது அதிலிருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நட்புக்கு மதம், இனம், ஜாதி, மொழி எந்த விதமான எல்லையும் கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், இனத்தால் வேறுபட்டிருக்கலாம். இந்த நாட்டில் வந்து நம்ம எல்லாருமே இருக்கோன்னா இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்மக்கிட்ட
மதத்தை வைத்தோ மொழியை வைத்தோ பாகுபாடு பார்க்கறதில்ல. அதனால தான் நம்ம இன்றைக்கி சர்வை பண்ண முடியுது. நம்ம படிப்பால், தொழிலால், நம்ம திறமையால், அனுபவத்தால் இன்றைக்கி நம்ம சர்வை பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டு மக்கள் நம்மளை வந்து இந்த அரசாங்கம், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த சகோதரத்துவத்தோடு நம்மளுடைய முதலாளி, சக ஊழியர்கள், சக அலுவலர்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம இன்றைக்கி வெற்றிகரமாக வளைகுடாவில் இந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வாழ முடியலை. ஏன்னா இங்கே வந்து நம்ம மதத்தின் அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு நட்பு என்ற ஒரே ஒரு ஒற்றை சொல் தான் நம்ம அனைவரும் இங்கு இணைத்துள்ளது. அடுத்து இந்த நாளின் முக்கியமான நிகழ்வாக நம்ம எதை பார்க்குறோன்னா, தமிழ் இயக்கம், வளைகுடா தமிழ் இயக்கத்தின் பஹ்ரைன் கிளை அதனுடைய பொறுப்பாளராக இல்லாது இன்றைய துவக்க விழாக நடைபெறுகிறது. நம்ம ஐயா பொன்சங்கர் சொன்னபடி மும்பையிலிருந்து நமக்காக 29 வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ் இயக்கத்தையும் பேனா நண்பர்கள் பேரவையும் ஆரம்பித்து இதை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பல உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம கருண் ஐயா வந்து இந்த பேனா நண்பர்கள் இயக்கத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க இது வந்து தமிழுக்காக தான், ஏதோ சரி தமிழ் கிளாஸ் நடத்துகிறாங்க, தமிழ் வளர்ச்சிக்காக கருண் ஐயா இந்த மாதிரி பண்ணுறாரு, அதனால் அதனுடைய ஒரு கிளையாக வந்து பஹ்ரைனில் ஆரம்பித்து இந்த திருக்குறள் ஒப்பித்த போட்டி. அது மட்டும் இல்லைங்க, தமிழும் மட்டும் இல்லை, பல இரத்த தான முகாம்கள் நடத்தி கொண்டு உள்ளார். அதாவது ரத்த தானம்ன்றது சாதாரண தானம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பொருள் கொடுத்துட்டா கூட நாளைக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, பணம் கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணோன்னா மறுநாளைக்கு நமக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் இருந்தால் எதிர்பார்த்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட ரத்தத்தை கொடுத்துட்டு நம்ம அவங்க நாளைக்கு ரத்தத்தை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்படி என்றால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பிரதிபலன் பாராமல் தரக்கூடியது தான் குருதிக்கொடை. அந்த குருதிக்கொடையை வந்து நம்ம பேனா நண்பர்கள் பேரவை மூலமாக இந்தியா முழுக்க பல வளைகுடா நாடுகளில் இந்த பேனா நண்பர்கள் பேரவை செய்து கொண்டுள்ளது. அதனால் வந்து இது வந்து ஒரு தமிழுக்காக மட்டுமல்ல, இது சமுதாய நோக்கத்துடன், மொழிக்காக, சமுதாயத்திற்காக, இனத்திற்காக, நட்புக்காக செய்ய வேண்டியது. அடுத்து பொன்சங்கர் சொன்னபடி உறுப்பினர்கள் தேவையில்லை, நண்பர்கள் தான் தேவைன்னார். அந்த நண்பர்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் எங்களால் அன்போடு அழைக்கப்படும் திரு பொன்னார் அவர்களுக்காக தான் நாங்கள்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே வேறு எந்த காரணமும் கிடையாது, ஒரே காரணம். இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குது? இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஏன் வந்திருக்கேன், பாலு சார் ஏன் வந்திருக்காரு, நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, குகநாதன் ஏன் வந்திருக்காரு, திருப்பதி ஏன் வந்திருக்காரு, சுவாமிநாதன் எவ்வளோ வந்திருக்காரு, குழந்தைங்களாம் ஏன் வந்திருக்கிறீங்க? ஒரே ஒற்றை சொல், ஒற்றை மந்திரம், பொன்னார் பொன்னார் பொன்னார். அதுதாங்க. ஏன்னா நல்ல மனிதர்கள் இடத்துல வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நல்ல வைப்ரேஷன் இருந்தோன்னு வச்சுங்க, கூப்பிட்ட உடனே வரணும். அதுதான் ஒரு நல்ல நட்புக்கு அடையாளம். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் மட்டும் இல்லைங்க, பொன்னார் கூட பழகின அத்தனை பேருக்கும் தெரியும். நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கருண் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதனாலன்னா, இதனை இவனால் செய்து முடிப்பான் என்ற குரலை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவர் அவர் தான். ஏன்னா வளைகுடாவில் இந்த தமிழ் இயக்கமாக இருக்கட்டும், பேனா நண்பர்கள் பேரவையாக இருக்கட்டும், யாரை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தினா தலைமை பொறுப்பு இல்லை. நாங்கள் வந்து தலைமை பொறுப்பே யாருமே கிடையாது, பொன்னாரும் கிடையாது, யாருமே கிடையாது. யாரை முன்னிலைப்படுத்தினால் இந்த இயக்கத்தினை அவருடைய நோக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பகுப்பாய்ந்து ஒரு திறமையாக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் பொன்னார். அதனால தான் அவர் வந்து வளைகுடா பொறுப்பாளர், பஹ்ரைன் கிளை பொறுப்பாளராக நியமித்துள்ளார். அந்த ஒரே ஒரு ஒற்றை சொல் மந்திரம் தான் நம் அனைவரையும் இன்று இணைத்துள்ளது. அதற்கு ஒரே காரணம் நட்பு தான். அதே மாதிரி நம்ம பாலையா ஒரு பாட் பண்ணார், என் நண்பன் கேட்டால் நானே உசுரை கூட தானே தருவேன்ட்டேன். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லணும்னா, பொன்னார் வந்து எப்படின்னா, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஏன்னா உயிரை விட மேலானது நட்பு. அப்படின்னா நம்ம உயிரை கூட வந்து சில நேரத்தில் வந்து இழந்துடலாம், ஆனால் நட்பை இழந்துட்டால் வாழ முடியாது. அதனால் வந்து அந்த மாதிரி நட்புக்கு இலக்கமாக திகழும் பொன்னார் அவருடைய பணி சிறக்க அவருடைய தலைமையில் அல்லது அவருடைய வழிகாட்டுதலில் திரு கருணையா அவர்களின் முன்முயற்சினால் இந்த பஹ்ரைன் கிளை பேனா நண்பர்கள் பேரவை மென்மேலும் செழித்து நண்பர்களுக்கும், முட்டார்களுக்கும், உறவினர்களுக்கும் தமிழ் சமுதாய பணி, ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் கடந்து இந்த முத்துத்தீவில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்ற ஆவலுடன் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன இந்த நிகழ்ச்சி இதோடு நெடுதை பெறாது. இது வந்து ஒரு தொடக்கப்புள்ளி தான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முகதற்றே உலகு என்பது போல் அந்த அகர முதல் எழுத்தெல்லாம் மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு திருக்குறள் போட்டியோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடிக்கடி நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது இது போன்ற பல தமிழ் தலைப்புகளில் போட்டிகள், ஊக்கப்படுத்தல் நிகழ்ச்சிகள் மற்றும் அதுமில்லாமல் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாமே நாங்கள் ஒரு ஆலோசனை திட்டம் இருக்கோம். அதுக்கெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது,
எங்களை வாழ்த்தினால் மட்டும் போதாது, எங்களோடு இணைந்து செயல்படுங்கள். உறுப்பினராக ஆகணும்னாலும் அவசியம் இல்லைங்க. எங்களோடு இணைந்து எங்களோட முழு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. இதில் வந்து இது என்னடா பேனா நண்பர்கள் பரவ, இதில் நம்ம தான் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தால் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், படித்தவன் படிக்காதவன் எல்லா குரூப்லையும் இருக்கிறோம். ஆனால் இதில் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக நம்ம நினைப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு இது, சுயநலம் இல்லாத பொதுநலம் வெற்றி பெறாது. எப்போவுமே சுயநலம் வேணும். இதை வந்து நீங்கள் சுயநலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம பசங்க இங்கே படிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு டியூஷன் தேவை, இங்கே கேட்டிங்களா உடனே டக்குன்னு வரும், நான் இங்கே டியூஷன் போகிறேன், இங்கே போகிறேன். அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு போகணும். எந்த காலேஜ் படிக்கிறது, எந்த ஊரில் படிக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியுமா, பாம்பேயில் யார் இருக்காங்க, மெட்ராஸில் யார் இருக்காங்க, டெல்லியில் யார் இருக்காங்க, பெங்களூரில் யார் இருக்காங்க. அப்போ வந்து இந்த குழுவிலோட இது சேர்ந்திங்களா, நம்ம கருணையாக ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது, பொன்சங்கருக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இல்லை. அது மாதிரி ஒருத்தருக்கு அவர்களோட சோர்ஸை பொறுத்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த காலேஜுங்க, அந்த காலேஜில் சீட் கிடைக்குமா, கோர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நாளைக்கு அந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து இந்த நண்பர்கள் மூலமாக தொடர்பு கொண்டோம்னா, இந்த தொடர்பு மூலம் கருணையா போட்ட அந்த விதையோட ஆலமர விருட்சம் உலகம் முழுக்கும் இந்தியா முழுதும் பரவி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கிளையாக பற்றி கண்டு நாம் வந்து ஊசலாட்டத்திலிருந்து அல்லது ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். அதனால் வந்து இது வந்து ஒரு வெட்டிக்கதை பேசும் வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஒரு இயக்கமோ ஒரு நண்பர்கள் குழுவோ அல்ல. இது வந்து அனைவருக்கும் பொது நலச் சேவையோட பிரதிபலன் பெறாமல் மதம், மொழி, இனம், அரசியல் கடந்து கட்டணமில்லாத, அதுதான் முக்கியம். இங்கே மெம்பர்ஷிப் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. வாங்க, நீங்களும் வளரலாம், நாங்களும் வளரலாம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை, எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு என்றும் உண்டு. அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களும், இந்த பேனா நண்பர்கள் பேரவை நிறுவனர் திரு கருணையா, பொன்சங்கர், திரு பாலசுப்ரமணியன் ஐயா, குகநாதன், திருப்பதி, சாமிநாதன், அசோக் எல்லாம் காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், எனக்கு காலையில் நிறைய பேரையும் சாமியெல்லாம் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரே ஒரு பேனா நண்பர்கள் பேரவை, அது வந்து அப்படியே ஒருத்தர் புள்ளி வச்சாங்களா அப்படியே கோலம் போட்டுறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு புள்ளி வச்சா அந்த கோலம் வந்து முழுமை பெறாது. அது வந்து முழுமையாக முழுமை பெற்றாதான் அதனுடைய பார்வையும் மதிப்பும் மரியாதையும் அழகுணர்ச்சியும் மற்றவர்களை கவரும். அந்த மாதிரி கருணையாக தொடங்கி வச்ச புள்ளி அடுத்த கட்டத்துக்கு பொன்சங்கர் போட்டிருக்காரு. அடுத்து நாங்கள்லாம் இணைஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு கோலமாயிருக்கு. இதை வந்து ரங்கோலியாக பண்ணுறதுக்கு நம்மளோட மகளிர் அணியும் இணையணும். ஏன்னா பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இந்த மேடையில் அடுத்த கூட்டம் நடைபெறும் போது சில மகளிரும் வந்து இருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வானவில் மாதிரி இருங்க, 7 கலரும் வண்ணமாக இருந்தால் தான் அது வந்து ஜொலிக்கும். அதனால் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன் நான். அதனால் வந்து பவர்ஃபுல், ஓகே கரெக்டு தான். கலர்ஃபுல்லை விட பவர்ஃபுல் தான். ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறது வந்து வெறும் வாய்ப்பச்சு இல்லை. நாங்கள் கொடுக்குறோம், வாங்க பொறுப்பை ஏற்றுக்குங்க, வாங்க நீங்களும் நிகழ்ச்சி நடத்துங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் கீழே உட்காந்து கை தட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நாங்கள் பேசும்போது நீங்கள் கை தட்டுறீங்களா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் பேசி நாங்கள் கை தட்டினாங்க, அப்போ தான் வந்து நாளைக்கு வீட்டில் போனால் எங்களுக்கு எதனா ஒன்று நல்லது நடக்கும். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு போயிடுற, ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுற, ஒன்றா பொன்சங்கர்ன்னு போயிடுறேன்னுவாங்க. உடனே நான் சொல்லுவேன், என்னம்மா பண்ணுறது, அவரோட அன்பு தொல்லை தாங்க முடியலன்ட்டு. நான் அன்பு தொல்லை கொடுத்தா நீ வந்து கோச்சுக்கிற, அவர் அன்பு தொல்லை கொடுத்தா மட்டும் ஏற்றுக்கிறியான்றாங்க. ஏன்னா இதுக்கு என்ன ஒரே காரணம்னா, இங்கே வந்து நட்புன்ற ஒரு வார்த்தையில் கட்டி போட்டுறாரு. புரியுதா? அங்கேவும் இருக்குது, நட்பு இருக்குது. அங்கே வந்து நட்புக்கு மிஞ்சின காதல் இருக்குது, பாசம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ரிலேஷன்ஷிப் இஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது நட்பு என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதனால் வந்து இந்த நட்பை போற்றுவோம், வாங்க இணைந்து செயல்படுவோம். நம்ம சாலமன் பாப்பையா சொல்கிற மாதிரி வாங்க பழகலாம், பழகி பாருங்கள், பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. வாங்க, இந்த நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடக்கும், இந்த இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உங்களுடைய அன்பும் மரணம் ஆதரவும் ஒருங்கிணைப்பும் வாழ்த்துக்களும் எப்போதும் தேவை என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்வோம், உழைப்பால் உயர்வோம், தமிழால் இணைவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்பு பாராட்டும் பேச்சு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து விடலாம் சொல்வேந்தர் ஜோதிபாசு ஐயா அவர்களுக்கு. இப்பொழுது நம் கதாநாயகரை கௌரவிக்கும் தருணம். பேனா நண்பர் பேரவையின் தலைவர், அதாவது ஒரு விதையாக போட்டு அது கிளையாக பரப்பி பெரும் செழுமையான மரமாக வளர்ந்து நிற்கிறது. உலகம் முழுவதும், மும்பையில் ஆரம்பித்து இன்று உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும்
இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் இன்று சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஒரு மாமனிதர், மனிதநேயமிக்க மனிதர். நட்பு, அன்பு, மனிதநேயம் இதை தன் நோக்கமாக கொண்டு பல லாபமற்ற செயல்களை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் மனிதர் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னால் அவரை கௌரவிக்க மேன்மைமிகு சொல்வேந்தர் பொன் சங்கர பாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ் பணி செம்மல், மனிதநேய மாமணி ஐயா மா கருண் அவர்களுக்கு நாம் அனைவரும் இந்த தருணத்தில் பலத்த கரகோஷங்களை எழுப்பிவிடலாம். ஐயா, மேடை உங்களிடம். மறுவுக மாசற்றார்க்கு எண்மை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பொன்னெழுத்து வாசகங்களுக்கு சொந்தக்காரர்களான என் இனிய தமிழ் உறவுகளே, கடல் கடந்து வாழ்ந்தாலும் உணர்வுகளால் இனம் மொழி என்ற பற்றிலே இணைந்து குடும்பமாக முத்துத்தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்திய பேனா நண்பர் பேரவை என்ற பேரியக்கம் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளில் இந்த பேரவையை முன்னெடுத்து சென்று அன்பு, நட்பு, மனிதநேய சிந்தனைகளை விதைப்பதும் வளர்ப்பதுமான பணிகளில் அயராது ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த பேர் இயக்கத்தின் பேராகவும் விழுதாகவும் பல நண்பர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக, அந்த இயக்கத்தின் வளர்ச்சியாக இந்த பஹ்ரைன் நாட்டில் பேரவையினுடைய கிளையை தொடக்கி வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு நாடுகளில் பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளில் நான் கலந்து என்னுடைய உரையை வழங்கியிருந்தாலும் இன்று இந்த அரங்கத்தில், இந்த மேடையில் இந்த தமிழ் அருவிகளை சந்தித்ததிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இவர்களெல்லாம் நண்பர்களாகத்தான் அறிவேன். திரு பாலு அவர்களுடைய உரையை கேட்ட பொழுது உண்மையிலேயே இனமும் மொழியும் உணர்வுகளால் அவருடைய இதயங்களிலே ஒன்றி இருக்கின்றது என்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோதிவாசு அவர்கள் அவருடைய உரையிலே பல்வேறு நட்பு சிந்தனைகளை குறிப்பிட்டார்கள். நட்பினுடைய சிறப்பு, அன்பு காட்டுவது, அன்பிலே விளைகின்ற பெருமைகள், கணவன் மனைவி, தாய் தந்தை, அண்ணன் தம்பி மற்றும் உறவுகள் அனைத்துக்கும் மேலான ஒரு பந்தம், பாசம் நட்பிலே மட்டும்தான் உண்டு என்பதை மிகவும் அழகாக கோடிட்டு காட்டினார்கள். பொன்னார் சொன்னார் என்பதற்காக இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்து கொண்டு இன்று அந்த பேரவையினுடைய கருப்பொருள்களை உள்வாங்கி பேரவை வளர்ச்சியிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பேரவை குடும்ப உறவுகளை,
வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பேரவை 28 ஆண்டுகளுக்கு முன்னால் 1993 ஆண்டு மும்பையில் ஏற்பட்ட தொடர் குண்டு வெடிப்பினுடைய வேதனை பிரசவம் தான் இந்திய பேனா நண்பர் பேரவை. 7 இடங்களிலே தொடர் குண்டு வெடிப்புகள் நடந்து பல்வேறு மக்கள் மாண்டு போனதும், பலர் அங்கங்களை இழந்து மிகவும் இரத்தங்களாக சதை பிண்டங்களாக ஆங்காங்கே விழுந்து கிடந்த காட்சிகளை கண்டு நொந்து மனிதநேயத்தினுடைய உணர்வுகளை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இந்திய பேனா நண்பர் பேரவை என்ற இயக்கம் சரியாக 2 ஆண்டுகள் அதற்கான முன்னெடுப்புகளை மிகவும் தீர்க்கமாக, மிகவும் ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே விதைத்ததன் காரணமாக சரியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் 12ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு மும்பையிலேயே துவக்க விழா கண்டது. முகில் கிழித்து எழுகின்ற முழுமதியாய் மக்கள் மனதிலே மனிதநேய சிந்தனைகளை விதைக்கின்ற பணிகளை முன்னெடுத்து கடந்த 29 ஆண்டுகளாக இந்த பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை நான் இந்த பேரவையை பற்றி எந்த அளவுக்கு ஆழமாக அழுத்தமாக நான் பேச வேண்டும் என்று விரும்பினேனோ அதைவிட அதிகமான அழுத்தத்தோடு அன்போடு இந்த பேரவையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அளவுக்கு இந்த பேரவையினுடைய உணர்வுபூர்வமான செய்திகளை, அன்பு, நட்பு, மனிதநேயத்தினுடைய தாக்கத்தை, அதனுடைய வீரியத்தை உங்களுக்கு உணர்த்துகின்ற அளவுக்கு அவர்கள் தங்கள் இதயங்களிலேயே இந்த பேரவையை சுமந்திருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். இதனால் விண்முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கு ஒப்பாக இங்கே மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய முனைவர் பொன் சங்கரபாண்டியன் அவர்களை இந்த பஹ்ரைன் கிளையினுடைய அமைப்பாளராக நாங்கள் தேர்வு செய்த பொழுது அவர்களை பற்றிய ஒரு முழுமையான பின்னூட்டத்தை அறிந்து தெரிந்து அவருடைய பின்புலம் என்ன, இங்கே ஐயா ஜோதிபாசு அவர்கள் மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டார்களே அவருடைய திறமைகளை, இதனை இவனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப திரு பொன்னார் அவர்களை இங்கே நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்ப நாங்கள் தலைமை நிர்வாகிகள் பஹ்ரைனிலே ஒரு அமைப்பாளர் வேண்டும், அவர் யார், அவருக்கு தகுதியான ஒரு ஆள் இருக்க, ஒற்றை மனிதராகத்தான் அவர் இணைந்தார். ஒற்றை நண்பராக அவர் பேரவையில் இணைந்த பொழுது அவரை அமைப்பாளராக அறிவித்தால் பஹ்ரைன் நாட்டினிலே இந்திய பேனா நண்பர் பேரவை சிறப்பாக வேரூன்றி வளர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு திறமை, ஒரு செயல் ஆற்றல் திரு பொன்னார் அவர்களிடம் கண்டுதான் அவர்களை இங்கே பொறுப்பாளராக அறிவித்தோம். நான் அவரோடு முதன்முறையாக சந்தித்ததே கடந்த இந்த 2023ஆவது ஆண்டில் தான் நான் அவரை நேரடியாக சந்தித்தேன். அதற்கு முன்பாகவே அவர் பேரவையுடைய உறுப்பினராக இணைந்த பிறகு உடனடியாகவே இங்கே கிட்டத்தட்ட 12 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து முத்துத்தீவிலே முத்துக்களாக அவர்களை தேர்ந்தெடுத்து பேரவையினுடைய உறுப்பினராகி தான் இந்த பேரவையை ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக பஹ்ரைன் நாட்டிலே இயங்க வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை விதையை எங்கள் மனதிலே அவர் விதைத்தார் என்பது ஒரு பெருமையான வரலாறு. கடந்த ஜனவரி மாதம் 11, 12ஆம் தேதிகளில் சென்னையிலே தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய அந்த விழாவிலே நான் இந்திய பேனா நண்பர் பேரவையும் அந்த அயலக தமிழர் நல வாரியத்திலே உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் நான் அங்கு அழைக்கப்பட்டிருந்தேன். பேரவையிலிருந்து 5 நண்பர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு மும்பையிலிருந்து சொல்வேந்தர் மன்றமும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் அமைப்பாக தமிழ்நாடு அரசினுடைய பதிவேட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்ற அந்த காரணத்தினால் சொல்வேந்தர் பேரவையினுடைய பிரதிநிதியாக அன்புக்குரிய ஐயா பொன்னார் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்தார்கள். இதை நான் ஏன் இங்கு முக்கியமாக குறிப்பிடுகிறேன் என்றால், இந்திய பேனா நண்பர் பேரவையும் சரி, சொல்வேந்தர் மன்றமாக இருந்தாலும் சரி,
2 இடங்களிலேயுமே திரு பொன் சங்கரபாண்டியன் அவர்கள் அவர்களுடைய இடத்தை, அவர்களுடைய தகுதியை, அவர்களுடைய திறமையை, அவர்களுடைய செயல்பாட்டு திறனை சரியாக வெளிப்படுத்தி அந்த அமைப்புகளுக்கும் தான் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் அவரை நான் அங்கு சந்தித்த பொழுது உண்மையிலேயே நண்பர்கள் சந்திக்கும் நீண்ட காலத்திற்கு பிறகு நண்பர்களாக இருந்து நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த முகத்திலே ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அவர்கள் கண்களிலே எழுகின்ற அந்த ஒரு வீரியம், உணர்வினுடைய வெளிப்பாடு, நான் சென்னையிலே அவரை முதல் முறையாக சந்தித்த பொழுது அவரை கட்டி அணைத்து நாங்கள் உச்சி முறந்த போது நட்பினுடைய வலிமை, இந்திய பேனா நண்பர் பேரவை என்ற இயக்கம் எந்த அளவுக்கு வேரூன்றி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுடைய முதல் சந்திப்பு அமைந்தது. அந்த சந்திப்பை தந்த இந்திய பேனா நண்பர் பேரவை அதனுடைய தாரக மந்திரமான அன்பு, நட்பு, மனிதநேயம் அனைத்தையுமே மனதிலே, இதயத்திலே ஏற்றி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவே நான் அதை பார்க்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, இன்று காலையில் இங்கே ஒலித்த திருக்குறள்களினுடைய எண்ணிக்கையை திரு முனைவர் பொன்னார் அவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே கூட இந்த அளவுக்கு இன்று திருக்குறள் நாளைய தலைமுறைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதா என்றால் உண்மையிலேயே இல்லை என்று நான் அடித்து சொல்ல முடியும். ஆனால் கடல் கடந்து வாழுகின்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்குறள் பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். திருக்குறளினுடைய பெருமையை, தமிழினுடைய தொன்மையை எல்லிஸ் காலத்திலிருந்து இன்று கீழடி வரை முனைவர் பொன்னார் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். எல்லிஸ் காலம் முதல் இன்றைய கீழடி வரை தமிழினுடைய ஆழம், தமிழினுடைய வேகம், தமிழினுடைய தாக்கம், வீரியம் அனைத்தையுமே கோடிட்டு காட்டினார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடியினுடைய பிள்ளைகள் என்ற பெருமை உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருமை நமக்கு உண்டு. ஏனென்றால் அந்த மொழியினுடைய சொந்தக்காரர்கள் நாம். இந்த செய்தியை மணிப்பூர் மாநிலத்தில் மோரே தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடக்க விழா நடந்த பொழுது, அது இந்திய மணிப்பூர் வடகிழக்கு எல்லை மாநிலமான மணிப்பூர் மாநிலத்திலே மோரே என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே தமிழ்ச்சங்கம் பிரம்மாண்டமான ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டியிருக்கின்றார்கள். அந்த கட்டிடத்திற்கு திறப்பு விழாவின் போது நான் அந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த விழா மேடையிலே கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் அங்கே தமிழர்கள் வசிக்கின்றார்கள். மீதி அனைவருமே மணிப்பூர் மாநிலத்தினுடைய மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். எல்லை பகுதி என்ற காரணத்தினால் அனைத்துமே நம்முடைய இராணுவ வீரர்கள், இராணுவத்தினுடைய உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் அனைவருமே கலந்து கொண்ட அந்த விழாவிலே நான் பேசுகின்ற பொழுது, உலகத்தின் மூத்த மொழிகளின் புதல்வன் என்ற திமிர் எனக்கு உண்டு. அந்த திமிரிலே தான் நான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்தியாவின் வடகிழக்கு எல்லை பகுதியிலே உலகத்தின் மூத்த மொழியினுடைய புதல்வன் என்ற திமிர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது, பக்கத்திலே இருந்த அந்த இராணுவ அதிகாரி, தலைமை அதிகாரி, லெப்டினன்ட் ஜெனரல் என்று கருதுகிறேன், அவர் பக்கத்தில் இருப்பவருடன் கேட்டார். நான் சொல்லுகின்ற பொழுது அங்கே ஏராளமாக கைத்தட்டல்களும் நான் ஒரே ஆரவாரமாக இருந்தது. அந்த திமிர் என்ற வார்த்தை அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிற்று. உலகத்தின் மூத்த மொழியினுடைய புதல்வன் என்ற திமிர் எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது அதை அவர் கேட்டார். என்ன அந்த அளவுக்கு மக்கள் ஆரவரிக்கிறார்களே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று. அதை அவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னை உச்சி மூர்ந்து பாராட்டினார். அந்த பாராட்டு
எனக்கு கிடைத்ததாக நான் கருதவில்லை, என் மொழிக்கு கிடைத்ததாகவே நான் கருதுகிறேன். இன்று கீழடியினுடைய ஆராய்ச்சி தமிழினுடைய தொன்மையை எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தமிழினுடைய தொன்மை வெளிக்காட்டப்படுகிறது என்றால் அதற்கான எதிர்ப்புகள், கீழடியினுடைய ஆராய்ச்சியை நிறுத்தி வைத்த வரலாறும் நமக்கு உண்டு. அங்கு மேலும் தோண்ட வேண்டிய அவசியமில்லை, அங்கு இருக்கின்ற ஆராய்ச்சி தேவையில்லை என்று அதை தடுத்து நிறுத்துகின்ற முயற்சிகள் கூட நமது நாட்டிலே நடந்திருக்கின்றது. அதையெல்லாம் மீறி இன்று உலகத்தினுடைய மூத்த மொழி, முதல் மொழி தமிழ்தான் என்பதை அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக இன்று நாம் நிரூபித்து இன்று நாம் நம்முடைய பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த மொழியை, அந்த மொழியின் சிறப்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இங்கே நண்பர் ஜோதிபாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் அதை கண்டிப்பாக நான் இந்த செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் என் மனதிற்குள்ளே அசை போட்டு கொண்டிருந்த பொழுது என்னுடைய அந்த இதய குரலை அவர் கேட்டுவிட்டார், மன் கி பாத்தை அவர் கேட்டுவிட்டார் என்னமோ தெரியவில்லை. நீங்கள் வீட்டிலே பிள்ளைகளோடு தமிழிலே பேசுங்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகள் படிப்பதற்கும் பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலத்திற்காகவும் அவர்கள் ஏராளமான பாடங்களை படிக்கலாம், மொழிகளை படிக்கலாம். ஆனால் வீட்டிலே பேசும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தமிழிலே பேச வேண்டும். இன்று மும்பையிலே கூட நாங்கள் இதை மிகவும் வேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மும்பையில் உள்ள பெற்றோர்கள் நிறைய பேர் பிள்ளைகளிடம் தமிழிலே பேசுவது கிடையாது. அந்த பிள்ளைகள் தமிழ் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் தமிழர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிள்ளைகள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மும்பையிலே கூட அது ஒரு சோகமான ஒரு செய்தி. இருந்தாலும் இன்று எனக்கு 2 பெண் குழந்தைகள், இருவருக்குமே திருமணம் ஆகிவிட்டது. மூத்த பெண் அமெரிக்காவிலே இருக்கிறார், 2வது பெண் மும்பையிலே இருக்கிறார். ஆனால் அந்த குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை வீட்டிலே பேசுகின்ற பொழுது, அப்பா அம்மாவோடு பேசுகின்ற பொழுது தமிழில்தான் பேச வேண்டும் என்பதனை உறுதியாக கடைப்பிடித்து நான் வந்தனால் இன்று அந்த பிள்ளைகள் தமிழ் மொழியினுடைய அந்த ஒரு சிறப்பை உணர்ந்து தமிழிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கு பெருமையோடு நான் பதிவு செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, பேரவை குடும்பமே, பிள்ளைகளுக்கு மொழி உணர்வையும் இன உணர்வையும் ஊட்டி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இங்கு திருக்குறள் சொன்னார்கள். திருக்குறளுக்கு என்று ஒரு தனிச்சிறப்புகள் ஏராளமாக உண்டு. அதையெல்லாம் அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். நானும் அதே அரைத்தமாகவே அரைப்பது சரியாக இருக்காது. திருக்குறள் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெருமை. மறுவுக மாசற்றார் கேண்மை என்று உலகத்தின் எந்த மொழியிலுமே சொன்னதாக வரலாறே இல்லை. ஒரு நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கிட்டத்தட்ட 4 அதிகாரங்களிலே 40 திருக்குறள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் என்னுடைய இதயத்திலே மிகவும் நெருக்கமாக நான் உள்வாங்கிய ஒரு திருக்குறளினுடைய பகுதி தான் மறுவுக மாசற்றார் கேண்மை. இந்த அளவுக்கு அந்த நட்பினுடைய சிறப்பை எந்த மொழியும் சொன்னதாக வரலாறே கிடையாது. இங்கே பிள்ளைகள் காலையிலே ஒரு மாணவர் அதிகப்படியாக 61 குறள்களை சொன்னார். 61. உண்மையிலேயே அந்த மாணவனுடைய பெற்றோர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த பிள்ளைகள் மனப்பாடம் செய்த அந்த திருக்குறளை, அவர்களுக்கு அந்த திருக்குறள் என்பது என்ன, அதனுடைய காலம் என்ன, அந்த திருக்குறள் என்ன சொல்கிறது என்பதனையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கே முனைவர் பொன்னார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழ் என்ற வார்த்தையே இல்லாமல் 2500 ஆண்டுகளாக தமிழர் மனதிலே நிலைத்து நிற்கின்ற ஒரு நூல் எங்கேயுமே தமிழ் என்று குறிப்பிடப்படவில்லை. அந்த அளவுக்கு அந்த நூலை திருவள்ளுவர் படைத்திருக்கின்றார். அதிலே சொல்லாத செய்திகளே இல்லை. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சுருக்கமாக சொல்லி நிறைவாக விளக்கிய அந்த கருத்துக்கள் 1330 அருங்குறளும் 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்து தருவின்
போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் என்று திருக்குறளினுடைய அடைமொழிகள் கூறப்படுகின்றன. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள், அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இலக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற திமிர் நமக்கு வேண்டும். அந்த திமிரை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டி வளர்ப்பது மிகவும் பெருமைக்குரியதாக இருக்கிறது. இன்னும் அந்த பிள்ளைகள் அந்த மொழியினுடைய சிறப்பையும் திருக்குறளினுடைய சிறப்பையும் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே அவர்களுக்கு நீங்கள் அந்த சிறப்புகளை ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை வேண்டுகோளாக வைத்து, இந்திய பேரானன்பர் பேரவையினுடைய கிளை நல்ல இதயங்களை, அன்பு, நட்பு, மனிதநேயம் சிந்தனைகளை விதைக்கின்ற, அந்த விதைகளால் இதயங்களை இணைக்கின்ற ஒரு அமைப்பை இன்று இங்கே உங்களுக்கு இந்த முனைவர் பொன் சங்கரபாண்டியன் அவர்களுடைய பொறுப்பிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். பேரவையிலே இணைந்து மனிதநேய சிந்தனைகளை வளர்ப்பதிலே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் இயக்கத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். தமிழ் இயக்கம் வேலூர் தொழிற்பயிற்சி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர். சிறந்த கல்வியாளர். விஐடி பல்கலைக்கழகத்தை வேலூரிலே நிறுவி இன்று கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் கல்வி பயில்கின்ற ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக அதை நடத்தி வருகின்ற அவருக்கு தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், காதலால் தமிழுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், தமிழ் நாளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கோடு அந்த தமிழ் இயக்கத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைப்பும் இங்கே உங்களுடைய மனங்களில் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று அதனுடைய பொறுப்பாளராகவும் ஐயா முனைவர் பொன்னார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இயக்கங்கள் என்பது நமது இதயத்தை பலப்படுத்துவதாகவும் இதயங்களை இணைப்பதாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்திய பேரானன்பர் பேரவையும் தமிழ் இயக்கமும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக அந்த எடுத்த அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைப்பதிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மனங்களில் இந்த உணர்வுகள், தமிழ் உணர்வும் இன உணர்வும் அன்பு, நட்பு, மனிதநேய சிந்தனைகளும் தொடர்ந்து சிறந்து விளங்க வேண்டும். உங்களை ஒரு மனிதர்களாக இருக்கின்ற உங்களை மனிதர்களாக உருவாக்குகின்ற சக்தியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்திய பேரானன்பர் பேரவை உங்களுக்கு இந்த பஹ்ரைன் நாட்டிலே ஐயா முனைவர் பொன்னார் அவர்களுடைய பொறுப்பிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த கிளையை துவங்கி வைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் மனிதநேய சிந்தனையும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்பெறுகிற வகையிலே இந்த அமைப்புகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உரம் சேர்க்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல நாளிலே உங்களோடு கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பு என்னுடைய மனிதநேய சிந்தனைகளும் தமிழ் உணர்வும் கொடுத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். என்னை அன்போடு வரவேற்று உபசரித்து உங்களில் ஒருவனாக உங்கள் இதயங்களிலே எனக்கும் ஒரு இடமளிக்கின்ற வகையிலே உங்களோடு கலந்துரையாடி பேசுகின்ற இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னை நேற்று இரவு என்னை விமான நிலையத்தில் வந்து வரவேற்ற அன்புக்குரிய பொன்னார் அவர்களுக்கும் நண்பர் திருப்பதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நான் என்று இங்கு வருவேன் என்று பார்க்கலாம் என்று என்னை பார்ப்பதற்காகவும் என்னோடு பேசுவதற்காகவும் ஆவலோடு காத்திருந்த அன்பு நெஞ்சங்கள், பேரவையினுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய வருகை மிகவும் பாராட்டத்தக்கது. உங்களுடைய பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தருணம். முடிவுகள் என் கையில் இருக்கிறது. 1330 குறள்களில் 1000 அர்த்தங்களை அற்புதமாய் முப்பாலில் கலந்து 2000 ஆண்டுகள் கடந்த பின்பும் இனிக்கின்ற தமிழை உலக அரங்கில் உயர்த்தி நிற்கும் வள்ளுவனின் வார்த்தை கூறாம் திருக்குறள்.
அந்த திருக்குறளை மனனம் செய்து சொல்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற குழந்தைகள்ட்டெல்லாம் ஹலமித்தி ஹபீபு ஹலமித்தி ஹபீ வந்தாலே என்ற அரபிக் வார்த்தைகள், ஹிந்தி வார்த்தைகள், ஆங்கிலம், மலையாளம், தமிழ் இப்படி பல திரைப்பட பாடல்களையெல்லாம் பாடச் சொன்னால் அழகாக பாடுவார்கள், முழுமையாக பாடுவார்கள், பிழையில்லாமல் பாடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நடைமுறையில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுதும் தொலைக்காட்சியிலும் பல நிகழ்வுகளிலும் அதை அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தெரியும். ஆனால் திருக்குறள் என்பது பள்ளி பாடங்களில் கூட, பள்ளி புத்தகங்களில் கூட 10 குறள் கொடுத்தால் அதில் 3 குறள் ஸ்டார் போட்டிருக்கும், மனப்பாட பகுதி என்று சொல்வார்கள். அதை மனனம் செய்து பிழையில்லாமல் சொல்வதே கடினமான விஷயம் பலருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 50ற்கும் மேற்பட்ட குறள்களை மழலை செல்வங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்து குறைந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களுக்கு மாபெரும் கைத்தட்டல். சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இத்தனை பேர் முன்பு கொரோனா காலத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வெளியில் சமூகத்தில் கொஞ்சம் எல்லார் முன்னாடியும் பேசுறதுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிற சூழலில் மழலை செல்வங்கள் எல்லாம் இங்கு மிக அழகாக இன்று காலையில் சிறப்பாக தன்னுடைய முயற்சியை இங்கு காமித்தார்கள். அழகான மழலை தமிழில் பேசினார்கள். திருக்குறள் உண்டு, குழலினிது யாழினிது என்பத்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். சரியாக சொன்னாலும் சரி, தவறாக சொன்னாலும் சரி, தப்பாக சொன்னாலும் சரி, சொல்லவே இல்லைனாலும் சரி, அழகு அவர்கள். அனைவரும் வெற்றியாளர்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் பலத்த கைத்தட்டல்களை கொடுத்து விடலாம். இப்பொழுது பிரிவு 3 மூன்றாம் இடம் சாய் சாகன்யா ஜெயராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரும் கைத்தட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரிவு 3 இரண்டாம் பரிசு யோகேஸ்வரன். பிரிவு 3 முதலிடம் ரோஹித் சைலேஷ். பிரிவு 3 பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் ஆறுதல் பரிசுகளுக்காக. பரமேஷ் சுரேஷ், எஸ் ரிதீஷ், சாய் கார்த்திக் விமல், உமாதேவி வீரகுமார். குழந்தைகள் இங்கிருந்தால் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பரமேஷ் சுரேஷ், எஸ் ரிதீஷ், சாய் கார்த்திக் விமல், உமாதேவி வீரகுமார் சார்பாக அவருடைய தந்தை வீரகுமார் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பிரிவு 2 மூன்றாம் பரிசு நிதீஷ். பிரிவு 2 இரண்டாம் பரிசு விஜயதர்ஷினி.
2 முதல் பரிசு தனன்யா ஸ்ரீ நாகராஜன். பிரிவு 2 கலந்து கொண்ட மற்ற குழந்தைகள் பவ்யேஷ் சாய், ஹரிணி ஸ்ரீ, எஸ் ஹரிதா, எஸ் ஹரிதா, சந்தோஷ், संतोष कृष्णा, VR राघव, பிரிவு 1 மூன்றாம் பரிசு சாய் பாலகிருஷ்ணா கதிரவேல். அவர் அம்மா கிட்ட கொடுத்துரு. திரும்ப திருக்குறள் சொல்ல சொல்லுங்க. எங்களுக்காக திருக்குறளை சொல்லுமாறு அகர முதல எழுத்துல சொல்லு. இன்னொன்னு ஏதாவது சொல்ல சொல்லு. கட்டவே கட்டபின் நித்த அட்டக தக. நன்றி நன்றி மறப்பது சொல்லு. நன்றி அவன் நன்றி நன்றி அண்டு வப்ப நன்றி. Thank you. ஈனார் சிட்டுபூன் உயரம் ஆயே நானார் சுத்தோடு. ஓகே, நல்லா வருவேன், நல்லா வருவேன். வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். பிரிவு 1 இரண்டாம் இடம் ஆராத்யா அருண் கௌஷிக். இறுதியாக பிரிவு 1 முதலிடம் வி சுபிட்சா ஸ்ரீ. சுபிட்சா ஸ்ரீ, போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த சின்ன குழந்தைங்க வாங்கப்பா. அந்த பிங்க் கலர் ஷர்ட், அந்த ரெட் கலர் ஷர்ட், தம்பி தம்பி
வாங்க வாங்க வாங்க. வேற யார் குட்டி குழந்தை இருக்கிறது? தம்பி நீ வாப்பா. ஒன்று தான் இருக்கு. 3 பேர். இன்னும் ஒரு ஆள் வாங்க. சரி, ரிஷி வாப்பா. ரிஷி பொன் சங்கருங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்ட்டு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு குரல் சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. ஒரு திருக்குறள் ஏதாவது என்ன சொல்லணுமா சொல்லுது இல்லை இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட சொல்லு. முதல்ல சொல்லு. அகமுதல் இடத்தமிழ் ஆகிவதம் முதற்சி உலகு. லக்ஷன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைம்ஸ் ரைம்ஸ். எட்டெல்லாம் ஆடி பகவான் முறிட்டே உலகு. துரு சத்தமா சொல்லு. துரு ஆதி இன்னா செயல்தாரி ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். யாருமே யாருமே. ரிஷி ரிஷி பஞ்சங்கர பாண்டியன். திருக்குறள் ஏந்தது திருவள்ளுவர். 1330 திருக்குறள் இருக்கு. ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் நேம் என்ன? சைலத். சைலத். நல்ல செல்ல போடிக்க போய்த்த பின் தலைச்சே தலைச்சுடு. ஓகே ஓகே. பெரியவங்க குரல் சொன்னால் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் கண்டிஷன் 100 குரல் சொல்லணும். இன்று வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நம் நிகழ்ச்சி நிறைவடைய உள்ளது. இறுதியாக நன்றியுரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நம் பஹ்ரைனின் தமிழ் ஆர்வலர், தமிழ் ஆளுமை, பல தமிழ் ஆர்வலர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளின் வழிகாட்டி எங்களின் மேன்மைமிகு சொல்வேந்தர், மிகுந்த நட்பு பாராட்டும் நல்லுள்ளம் கொண்ட தெளிந்த பேச்சும் தெளிந்த மனமும் உள்ள எங்களின் மேன்மைமிகு சொல்வேந்தர் குகநாதன் ஐயா அவர்களை நன்றியுரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவரின் கைத்தட்டல்களுடன் நன்றி. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேனா நண்பர்கள் பேரவை நிறுவனர் தலைவர் ஐயா திரு காரூன் அவர்களே, இந்த பஹ்ரைன் கிளை அமைப்புக்கு முதுகெலும்பாக திகழ்ந்து அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் ஐயா முனைவர் திரு பொன்சேகர பாண்டியன் அவர்களே, எங்கள் பேரவை நண்பர் சொல்வேந்தர் ஜோதிபாசு அவர்களே, ஐயா முத்துசாமி சுப்பிரமணியம் அவர்களே, ஐயா எங்களின் விடிவெள்ளி தமிழ் ஆர்வலர், தமிழ் புலவர் ஐயா திரு சி பாலசுப்ரமணியம் அவர்களே, மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து பெற்றோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இந்த நன்றியுரைன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, நான் அதான் இவர்கிட்ட இப்போ அமைப்பாளர்கள்ட்ட சொன்னேன், நன்றியுரை முடிச்சதுக்கு அப்புறமா தான் மற்றது எல்லாமே அப்படின்னு, விருந்து எல்லாமே அது கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நன்றியுரைன்னும் போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கட்சி கூட்டமோ இல்லை எந்த கூட்டமோ பார்த்தீங்கன்னா நன்றியுரைன்னும் போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த நன்றியுரை கூட்டத்துக்கு முதல்ல நீங்கள்லாம் அமர்ந்து கேட்டதற்கு முதல்ல நன்றி. இங்கே காலையில் இந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி திருக்குறளை ரொம்ப அழகாக வாசித்தாங்க. இந்த குறள்களை அவங்க சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களுக்கு முதல்ல நன்றி. கடல் கடந்து வாழும் நாம் தமிழை இந்த அளவுக்கு போற்றுவதற்கு நீங்களும் ஒரு காரணம். தமிழ் எப்படி வாழும், தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று பல பேர்கள் சொல்வதுண்டு. ஆனால் தமிழ் சாகாது. ஏனென்றால் முதலில் நாம் தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டிய கடமை ஒன்றும் பெரிதாக இல்லை நண்பர்களே. நாம் தமிழில் வாசிக்க, படிக்க, பேச வீட்டில் பழக வேண்டும். அது செய்தாலே போதும், தமிழ் வாழும். ஒரு மேலை நாட்டு கவிஞன் சொன்னான், நாளை என் மொழி அழிகிறது என்று தெரிந்தால் இன்று என் உயிர் போகும் என்று சொன்னான். அதுபோல நாம் மொழி அழிந்தால் நம் இனம் அழியும். அதனால் தமிழ் மொழியை மாற்று மொழி கலப்பில்லாமல் நாம் பேச பழக வேண்டும். முதலில் அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதை சொன்னாலே தமிழ் வாழும். நண்பர்களே, 6 மொழிகள் செம்மொழி என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 6 மொழிகள் செம்மொழிகளில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், உலகத்தின் மிக பழமையான மதம் புத்த மதம். அந்த புத்தர் பேசிய மொழி யாருக்காவது தெரியுமா? பாலி மொழி. ஆனால் நண்பர்களே, பாலி மொழி இப்பொழுது உலகங்கள் எந்த ஒரு நாட்டிலும் பேசப்படுவதில்லை. ஆனால் புத்த மதம் உலகெங்கும் வேரூன்றி இருக்கிறது. அடுத்ததாக, உலகெங்கும் பெரும்பான்மையான மக்கள் கடைபிடிக்கின்ற மதம் கிறிஸ்தவ மதம். இயேசுபிரான் பேசிய மொழி என்ன மொழி தெரியுமா? ஹீப்ரு இன்று பேசப்படுவதே இல்லை. ஆனால் அவருடைய மதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ் என்பது எத்தனை சதவீதம் நண்பர்களே இந்த உலகத்தில் பேசக்கூடிய மக்களில்? ஆனால் தமிழ் மொழி மட்டும் இன்னும் வாழுகிறது. அது எப்படி? தமிழ் மொழியை முன்னெடுப்பதற்கு எத்தனையோ பேர் சங்க இலக்கியம் தொட்டு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொல்காப்பியர் சொல்கிறார், என்னுடைய முன்னோர்கள் இப்படி சொன்னார்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். தொல்காப்பியம் என்பதுதான் மிக பழமையான மொழி. ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்பே தமிழ் இருந்திருக்கிறது. நாம் குறைப்பிட்டு மதிப்பிட்டு வருகிறோம் 2500 3000 என்ற ஆண்டுகள். ஆனால் அதற்கு முன்பே தமிழ் இருந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஓலைச்சுவடிகளில் நம் கண்களில் படவில்லை. அது அழிந்துவிட்டது. கிட்டியது உவே சாமிநாதர் ஐயர் என்ற பெருமகனார் தொகுத்து எடுத்து தந்தது இத்தனையே. அதற்கு முன்பு எத்தனையோ கடல் தின்றது போக, நதி தின்றது போக, தீக்கிரையானது போக மிச்சம் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்மொழி. இதற்கே 3000 ஆண்டுகள் என்று சொன்னால் நாம் தமிழ்மொழி எத்தனை பழமையான மொழி. நாம் பழமையை பேசி கொண்டிருக்க இங்கே வரவில்லை. அந்த பழமையை அவர்கள் செய்த ஒரு முன்னெடுப்பை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் தமிழ் பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்கள். ஆம் நண்பர்களே, ஒருவன் எப்பொழுது தன் தாய்மொழியில் சிந்திக்கிறானோ அப்பொழுது அவன் மேன்மை அடைகிறான் என்று சொல்கிறார்கள். நம் நாட்டில்தான் நாம் தாய்மொழியில் பேசினால் நமக்கு அவமானம் என்று கருதுகிறோம். ஆங்கிலத்தில் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அதை கடத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது நண்பர்களே. ஆனால் ஜப்பான் நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஜப்பான் மொழி மட்டும்தான், அங்கே ஜப்பானிய மொழி மட்டும்தான் பேசப்படுகிறது. சீன மொழியை மட்டும் பேசுகிறான். ஆனால் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்தால் தமிழன் ஆங்கிலம் பேசுகிறான், தமிழை மறக்கிறான். நண்பர்களே, தமிழ் ஏன் இவ்வளவு பழமையானது நண்பர்களே? யாரோ ஒருவர் முன்னெடுக்கிறார். அதாவது ஓலைச்சுவடி நமக்கு கிட்டியது 18ஆம் நூற்றாண்டில். ஆனால் ஒரு ஓலைச்சுவடியும் கெட்டுப்போகும் வாய்ப்புகள். ஏனென்றால் அதை பதப்படுத்தி அதை எழுத்தாணியால் எழுதுவது ஒரு கலை. அதனால்தான் முன்பெல்லாம் அந்த புள்ளிக்கு நாம் அந்த ஓலைச்சுவடியில் அந்த புள்ளி இருக்காது. அதாவது மெய் எழுத்துக்கு புள்ளி இருக்கும் அல்லவா? ஏனென்றால் அதை குத்தியால் ஓலை கிழிந்துவிடும். அதனால் புள்ளி இல்லாமல் எழுதுவார்கள், அதை பதப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் அதற்கும் அதாவது ஷெல்ஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிறதே, அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதாவது எத்தனை காலம் இதை சேர்த்து வைக்கிறார். ஆனால் யாரோ ஒருவர் நமக்கு முன்னால் ஒரு 100 வருடங்களுக்கும் 150 வருடங்களுக்கும் பிரதி எடுத்து வைத்திருக்கிறார் நண்பர்களே. அதை யார் என்பது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதை நாம் தேடி அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது எத்தனை பேருடைய உழைப்பு இருந்திருக்கிறது. அதை பிரதியெடுத்து திருக்குறள் 2000 வருடமாக ஒருவர் கடத்திருக்கிறான் என்றால் அது எப்படி நண்பர்களே? இது தமிழ் மொழியில் மட்டுமே உள்ள சிறப்பு, வேறு எந்த மொழியிலும் இதுவரை இல்லை, நாம் கண்ட மொழிகளில். அதுபோல யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரையில் தோன்றியது நாகரிகம், மஞ்சளாற்றில் தோன்றியது நாகரிகம், மெசபெட்டோ நாகரிகம், எத்தனையோ நாகரிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த நாகரிகம் வரலாற்றில் நாம் படித்தது சிந்துவெளி சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் யாருடைய நாகரிகம் தெரியுமா நண்பர்களே? இது தென்னிந்தியாவின் சேர்ந்தது என்பதை இப்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அது தமிழர்களின் கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் உள்ள எழுத்துக்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை கண்டுபிடித்தால் அதற்கான விடை தெளிந்துவிடும். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக விரைவில் வெளிப்படும் என்பது திண்ணியம். ஏனென்று சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அதனை ஆராய்ந்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். எ ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், ஒரு பண்பாட்டின் பயணம் என்பது. பண்பாடு பயணித்தது நண்பர்களே. ஆம், அவர் சொன்ன கூற்று ஒன்றுதான். சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று என்று சொல்லுகிறார். அதற்கான சாத்தியக்கூறுகளை வைக்கிறார். இதை தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, எல்லா மேலை நாட்டினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் தென்னிந்திய கலாச்சாரத்தின் சார்புடையது என்பதை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய சங்க இலக்கியம். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி என்ற பெயர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கிறது வட மாநிலங்களில், ஒரிசாவில், உத்தரப்பிரதேசத்தில். இப்பொழுது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்கு தொடங்கியது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த பலுச்சிஸ்தான், இந்த சமவெளிகளில் சிந்து சமவெளி நாகரம் இருந்திருக்கிறது. அங்கிருந்து நகர்ந்து எந்த ஒரு காரணத்தினாலோ இயற்கை சீற்றங்களினால் நகர்ந்து வந்திருக்கிறது அந்த நாகரிகம். அதைத்தான் பண்பாட்டின் பயணம் என்று எழுதுகிறார். அது சர் ஜான் மார்ஷல் என்பவர் நிரூபிக்கிறார். அதையே தான் மற்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொல்பொருள் ஆய்வார்கள். இது தமிழர் கலாச்சாரம், தமிழர் நாகரிகம் தான் சிந்து சமவெளி. அதை நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சாத்தியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஒத்துக்கொள்ள சிலர் மறுக்கிறார்கள். அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டே இருக்குது நண்பர்களே. மிக விரைவில் அது வெளிப்படும். அப்பொழுது தமிழரின் கொடி உயர பறக்கும் என்பதுதான் உண்மை. அதை நாம் எப்படி முன்னெடுக்கப் போகிறோம் என்பதுதான் இப்பொழுது நமக்குள்ள மிகப்பெரிய சவால். நாம் சொன்னது போல பிறமொழி கலப்பில்லாமல் நாம் பேச பழகுவோம், நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், நம்முடைய அடுத்த தலைமுறை வளரும். திருக்குறள் என்ற இந்த மிகப்பெரிய காப்பியத்தை இன்று குழந்தைகள் எல்லாம் பரிமாறுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தனை தெளிவாக, அத்தனை உச்சரிப்பு சுத்தமாக இருந்தது. அதிலும் முக்கியமாக இந்த படிப்பறிவை பற்றி திருக்குறள் சொன்ன ஒரு திருக்குறள் நான் மெய்சிலிருந்து போனேன். எனக்கு மனத்துக்கு பிடித்த நெருங்கிய குறள், யாதாமல் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொன்னார் வள்ளுவர். இதற்கான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது நண்பர்களே. ஆனால் இதனுடைய பொருள் மிக தெளிவாக சொல்கிறேன். இறக்கும் வரை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இதனை ஆராய்ந்துதான் அதைத்தான் நம்முடைய அவ்வை சொல்லியிருக்கிறார். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டியவன் வள்ளுவன். திருக்குறள் நீங்கள் 10 வயதில் படித்தால் ஒரு பொருள் தரும், 20 வயதில் படித்தால் ஒரு பொருள் தரும், 50 வயதில் படித்தால் ஒரு பொருள் தரும். அதுதான் திருக்குறள். நீங்கள் படித்து கொண்டே இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுப்பது மட்டும் ஒரு குறள் படி அவர்களை வாழ கற்றுக் கொடுங்கள். திருக்குறள் உங்களை நெறிமுறைப்படுத்தும். இதைத்தான் காந்தி சொன்னார். லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை காந்தி இடத்தில் சொன்னார். காந்தி எப்பொழுதெல்லாம் மன நெருக்கடிக்கு ஆளாகிறாரோ அப்பொழுது லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் சிறுகதையை படிப்பார். அப்பொழுது காந்தி கேட்டார், ஐயா டால்ஸ்டாய் அவர்களே, அவருக்கு கடிதம் எழுதுகிறார் நண்பர்களே, இது அத்தனையும் வரலாறு, உங்களுக்கு இந்த அறநெறி கருத்துக்கள் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது டால்ஸ்டாய் சொன்னார், ஐயா இந்தியாவில், தென்னிந்தியாவில் திருக்குறள் என்ற மொழியிலிருந்து எடுக்கிறேன். அப்பொழுதுதான் இந்தியாவில் திருக்குறள் என்ற ஒரு மொழி இருந்திருக்கிறது காந்திக்கு தெரிய வருகிறது. ஆம், திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் செய்த ஒரு நல்ல காரியம். திருக்குறள் எல்லா மொழிகளிலும் பெயர் பெற்றிருக்கிறது. அடுத்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், விவிலியம் என்று சொல்லுகிறவங்க இந்த பைபிள் அடுத்ததாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அந்த திருக்குறளை நம் பிள்ளைகள் எல்லாம் இன்று மிக அழகாக தெளிவாக சிந்தித்தார்கள். இது நாம் தமிழுக்கு 2 மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இது வாழ்க்கையின் மதிப்பெண் உயர நாம் திருக்குறளை படிக்க வேண்டும்.
எப்பொழுதும் இந்த தமிழில் எழுதிய திருக்குறள் 90% திருக்குறள் உங்களுக்கு தெளிவாக புலப்படும். பகுத்தறிவை பற்றி சொல்லுகிறார் திருவள்ளுவர். உங்களுக்கு தெரிந்த குறள் தான், எப்பொருள் யாராய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை வர ஒரு பகுத்தறிவு கொள்கையை எந்த ஒரு புலவனும் உலகத்தில் சொல்லிவிட முடியாது நண்பர்களே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தொடங்கிறார் வள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பா செய்தொழில் வேற்றுமையான் என்று, பிறப்பால் எல்லாம் ஒன்றும் சமம் என்று சொல்ல. அதனால் தான் உலக பொதுமுறை என்று வைக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள். இதனை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், குமரகுரு சொன்னது போல மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார் கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்பதைப் போல சில தமிழறிஞர்கள் இதனை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனை நாம் நம் அன்றாட வாழ்வில் தமிழ் படித்து தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நாம் செய்யும் சிறு தொண்டு, நாம் தமிழ் பேசுவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது, அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துவது. இதை செய்தால் போதும், தமிழ் பல லட்சம் கோடி ஆண்டுகள் வாழும் என்பதே உண்மை. இப்பொழுது இந்த சங்க இலக்கியம் தொட்டு சிந்துவெளி நாம் பேசியிருக்கிறோம். இந்த சங்க இலக்கியங்களில் வரும் பாடல்கள் எல்லாம் அப்பொழுது நம் தமிழன் எவ்வளவு எந்த ஒரு இதுவரை கண்டெடுத்த அகழ்வாராய்ச்சியர்கள் தமிழர்கள் கோயில்களை கண்டுபிடிக்கவில்லை நண்பர்களே. இயற்கை வழிபட்டான் என்பதுதான் இருக்கிறது. மூத்தார் நீத்தார் வழிபாடு, மூத்தார் வழிபாடு என்பதுதான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு மதமோ இனமோ நம்முடைய தமிழ் மரபில், மண்ணில், சங்க இலக்கியங்களில் எந்த ஒரு சுவடுகளுமே இல்லை. அதுபோல் ஒரு மதம், இனம், ஜாதி, மொழி கடந்த ஒரு இனம்தான் தமிழினம். இங்கு எல்லோரும் சமம். 3000 வருடங்களுக்கு முன்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை எதை பொறுத்து எழுதினான் வள்ளுவன் என்பது யாருக்கு தெரியும்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லோரையும் உலகமயக்க, தாராளமயமாக்கல், பொருளாதாரமயமாக்கல் என்பதை நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். கணியன் பூங்குன்றனான் என்பது நாம் இங்கே செங்கல்பட்டு அருகிலே பிறந்த ஒருவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்னார். இப்படி தமிழை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நன்றியுரை என்ற ஒரு சிறு பாத்திரத்தை ஏற்றிருக்க காரணத்தினால் உங்களை நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது நன்றியுரை பாராட்ட நான் விடுகிறேன். இன்று நன்றியுரை மட்டும் பேசிவிட்டு எல்லோருக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு போவதில் அர்த்தமில்லை நண்பர்களே. என்னால் முடிந்தது தமிழுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொன்னேன். உங்கள் குழந்தைகளுக்கு நூல்களை வாசிக்க கற்றுக் கொடுங்கள். அப்துல் ரஹ்மான் சொன்ன கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது எனக்கு. கர்ணன் ஒரு நூல் தந்தான், இயேசு ஒரு நூல் தந்தான், முகம்மது ஒரு நூல் தந்தான், எல்லோரும் நூல் தந்தார்கள் இதயங்களை தைப்பதற்கு. நண்பர்களே, நாம் இதயங்களை தைப்பதற்கு நூல்கள் மட்டுமே உதவும் நண்பர்களே. ஆம், அதற்காகத்தான் அதை நூல் என்று சொன்னான். நூல் என்றால் எந்த பக்கம் பிடித்து நீங்கள் நிறுத்தினாலும் அது நேராக இருக்கும். நூல் நம்மளை நேர்வழிப்படுத்தும், ஒரு மனிதனை மனிதனாக்கும். எழுத்தாளர் பிரஜோன் சொல்லுவார், எப்பொழுதுமே இலக்கியம் படித்தால் என்ன நடக்கும், இலக்கியம் படித்தால் என்ன ஆகும், என்ன கிடைக்கும்? இலக்கியம் படித்தால் ஒரு மனிதன் மனிதனாவான். அவனை நான் முழு மனிதனாக வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் இலக்கியம் படித்தான் அவன் முக்கா மனுஷன் ஆவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனுஷன் என்ன பண்ணுவான்? இலக்கியம் படித்தவன் லஞ்சம் வாங்க மாட்டானா? வாங்குவான். ஆனால் வாங்கும்போது கை நடுங்கும். அடுத்த தடவை அதை பண்ணுறதுக்கு யோசிப்பான். இதுதான் இலக்கியம் பண்ணும் நண்பர்களே. மனிதனை மனிதனாக கற்றுக் கொடுக்கும், மனிதனாக நேசிக்க கற்றுக் கொடுக்கும். இந்த உலகம் எப்படி என்பதை உங்களை பக்கத்து வீட்டுக்காரனை அவனை அன்போடு பார்க்க வைக்கும். இதுதான் இலக்கியம். அதனால் நீங்கள் படியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள். மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றியை பாராட்டி, ஐயா தலைவர், நிறுவன தலைவர், பேனா நண்பர் தலைவர் ஐயா கருண் அவர்களை இந்த முத்துத்தீவினில் வந்ததற்கு, எங்களை வழிப்படுத்தியதற்கு, இந்த கிளை அமைப்பதற்கு தொடங்கிய வித்தாக இருந்த ஐயா திரு பொன்சேகர பாண்டியன் அவர்களே, ஜோதிபாஸ் அவர்களே, ஐயா முத்துசாமி அவர்களே, சி பாலு அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இதை முன்னெடுப்போம். எல்லோருக்கும் அன்பு, நட்பு, மனிதநேயம் ஐயா தலைவர் சொன்னது போல அதை மனிதம் காப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். கடைசியாக நன்றியுரையில் என்னுடைய வலது பக்கம் வீற்றிருக்கும் மறக்கவில்லை நான், நெறியாள்கை செய்த எங்கள் சொல்வேந்தர் மன்றங்களின் விடிவள்ளி, இளஞ்சூரியன், சொல்வேந்தர் சினா சுல்தானா அவர்களுக்கு இந்த இந்திய பேனா நன்றி நன்றி கடன் பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றியுரை, வணக்கம், நன்றி.
பேனா நண்பர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு புதுடெல்லியில் பேனா நண்பர்கள் பேரவையின் 26வது மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. உலகத்தில் உள்ள நண்பர்கள், பேனா நண்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 186 நண்பர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் வெளியிட்ட இந்த நூல், இதை பெற்றுக்கொள்ளுமாறு அனைத்து நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் மேடைக்கு வரவும். திருப்பதி சுவாமிநாதன், பேரவையின் 26வது மாநாட்டின் சங்கம சிறப்பு மலர். நம்முடைய அன்பிற்கும் நேசத்துக்கும் உரிய பூர்ணா கார்ப் ஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. இன்று காலை நடைபெற்ற அந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலே கலந்து கொண்ட பரிசு பெற்ற மற்றும் பங்கேற்ற குழந்தைகள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் சற்று மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைத்து குழந்தைகளும் வாருங்கள். உங்களுடைய கோப்பைகளையும்